ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பிரசாந்த். ஸோ இன்றைக்கி சண்டே, எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ இன்றைக்கி சண்டே வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் எந்திரிச்சதே ஆஃப்டர் 11:30 தான். 11:30 அண்ட் 12க்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரெட்ஜுக்கு ஒரு புக்கு ஒன்று ஜமுனா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெட்ஜு புக்கு காட்டிடுறியா? புக் நல்லா இருக்கா? புக் எப்படி இருக்கு? புக் என்ன புக் இது? எப்படி பாப்படி? அது பிரஜனுக்கு வந்து அவங்க மேம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்குறத விட இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் வாங்கி அவனுக்கு கதை சொல்லுங்கள், அது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவங்க மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஏர்லி ஆட்டிசம் ப்ராப்ளம்லாம் வருது. பிரஜனுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அவன் வந்து ப்ரீகேஜி தான் படிச்சுட்ருக்கான். நிறைய குழந்தைங்க இந்த கார்ட்டூன் டிவிலாம் பார்க்கறனால அதிகமாக பேசுகிறது இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இடத்துல டீச்சர்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் பிரஜனுக்கு வந்து இந்த புக்கு ஜமுனா ஆர்டர் போட்டிருக்காங்க, நீதி கதைகள் அப்படின்ட்டு. ஸோ கதை சொன்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கதை புக்கு வாங்கி அவனுக்கு ஒவ்வொரு கதையிலேருந்து ஒவ்வொரு மெசேஜ் சொல்லலாம் அப்படின்றதுக்காக ஜமுனா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. பிரஜுக்கு நார்மலாகவே புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஸ்டோரி புக்ஸ் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் மீஷோவில் வந்து ஒரு டெலிவரி வந்துருக்குது, நீதி கதைகள் அப்படின்ட்டு. ஸோ சின்ன வயசில் நீதி கதைகள் குழந்தைங்க நிறைய படித்து மாரல்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஸோ பிரஜன் எந்த அளவுக்கு இதை விருப்பப்பட்டு படிக்க போகிறான் அப்படின்னு தெரியல. என்னம்மா? ஓகே, ஆனால் ஒரு கதை சொன்னதுக்கப்புறமும் அந்த கதையை அப்படியே திருப்பி சொல்லுவான். ஸோ இந்த ஸ்டோரி படித்ததுக்கப்புறம் இவன் எப்படி அதை புரிஞ்சுக்கிறான், எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ண போகிறான் அப்படின்னு தெரியல. நானும் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பிரஜு, உனக்கு கதைங்க பிடிக்குமா? கதை ரொம்ப பிடிக்குமா அவனுக்கு? ஓகே, நீதி கதைகள்னா அவனுக்கு அர்த்தம்லாம் எதுவும் தெரியாது, கதைங்கன்னா அவனுக்கு தெரியும். ஓ, நரி பார்த்தீங்களா? சரி சரி சரி. இந்த புக்கில் நிறையா பிக்சர்ஸ் ஓட ஸ்டோரிஸ் வரனால குழந்தைங்க விருப்பப்பட்டு படிப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ பிரஜு ஒரு கதை நாங்கள் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த வாட்டி அவன் அந்த கதை புரிஞ்சிச்சுன்னா அவனை அந்த கதை சொல்ல வைக்கலாம் அப்படின்னு. குள்ளநரி திருடக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. அவன் டோராலேருந்து அதை பிடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் குள்ளநரி திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எது நான் திருடுறேன்னா? அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுச்சு குள்ளநரி? பன்னிக்குட்டி கத்துதா? இன்னைக்கு அவனுக்கு லீவு வேற, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் இருக்க எல்லா டாய்ஸையும் எடுத்து கீழே வீசிகிட்டு இருக்கான். குழந்தைங்களுக்கு லீவுனாலே ரொம்ப கஷ்டம்தான் பேரண்ட்ஸுக்கு. என்னடா பண்ணுற? காலையிலேருந்தே ஒரே பிரச்சனை பிரஜனுக்கு. என்டர்டெயின்மெண்ட்க்கு எதுவும் இல்லை, டிவி மொபைல் ஃபோன்ஸு எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. அதனால் லீவ்னாலே பிரஜனுக்கு வந்து பிரச்சனை தான். பிரஜன், பிரச்சனை தானே உனக்கு வீட்டில்? என்ன பிரச்சனை பிரஜன்? எனக்கு பிரச்சனை. நாளைக்கு வந்து ஸ்கூலில் விட்டுற வேண்டியதுதான். அதனால தான் பேரண்ட்ஸ் நிறைய இடத்துல நான் பார்க்கும்போது என்னடா இது குழந்தைங்களுக்கு லீவ் விட்டால் எல்லாம் வந்து சம்மர் கேம்ப்க்கு அனுப்பிடுறாங்க, இல்லைனா ஏதோ டியூஷனுக்கு அனுப்பிடுவாங்க. அதோட வேதனை என்னன்னு இப்போ தான் புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக. இவன் வந்து ப்ரீகேஜி தான், இன்னும் போக போக பிரச்சனைகள்லாம் இருக்குது. வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலே பிரச்சனை தான், 2-3 குழந்தைங்களாம் இருக்கிற இடத்துல கஷ்டம் தான் பேரண்ட்ஸ்க்கு. செலவானாலும் பரவாயில்லன்னு சம்மர் கேம்ப்பு டியூஷன் தப்பி விட்றாங்க. பாம்பு முட்டை சாப்பிட போகுது பாரு. என்னம்மா? பாம்பு முட்டை சாப்பிட போகுது. இதுல என்ன தெரியுது உனக்கு? நரி. அப்புறம் ஜமுனா இப்போவே ஆரம்பிச்சிட்டா.
கதை சொல்லி கொடுக்கறது. அண்ணாமல்லடி கொக்கு. ஜமுனாக்கு நானே நிறைய கதைங்கள்லாம் சொல்லுவேன். ஆனால் நான் கதை சொல்லும் போது அவன் வந்து கேட்க மாட்டான். ஏதோ சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிடுவா. என்னடா இவன் நம்ம கருத்து சொல்ல வந்துட்டானே அப்படின்ட்டு ஓவராக பேசுவான். இல்லைங்க, ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கேட்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். இப்போ இவன் வந்து கதை சொல்லுவா பையனுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறேன்ட்டு நான் தான் அவனுக்கு பிடிச்ச எல்லாமே அனிமல்ஸ் தான். அவனுக்கு பிடிக்கும். நீ எந்த அளவுக்கு கதை சொல்கிறன்னு எனக்கு தெரியணும்ல. ஃபுல்லாக அனிமல்ஸ் இருக்கா புக்ஸாக போட்டுருக்கேன். வந்து இவனுக்கு என்ன பிடிக்குமோ அது ரிலேட்டடாக புக்ஸ் வந்து போடணும்னு நினச்சேன். அதனால ஃபுல்லாகவே அனிமல்ஸ் இருக்க மாதிரி எல்லாமே அனிமல்ஸ் தான் இருக்கும். இதுலேயே அனிமல்ஸ் தான் இருக்கும். அனிமல்ஸ் இருக்கு. ஜமுனா கதை சொல்ல தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது கதை சொல்ல தெரியாது, இதுலேருந்து படித்து சொல்லலாம். கதை சொல்ல தெரியாதுல்ல? தெரியாது. சரி, ஏதோ சொல்கிறேன். படித்து சொல்கிறேன். நான் ஃபீட்பேக் வந்து பிரஜன்ட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். ஜமுனாவுக்கு வந்து கதை சொல்ல தெரியுமா? சரி பிரஜு, அம்மா கதை சொல்ல தெரியுமாடா? நீ வாப்பா இங்க. வேண்டாமா? ஏன்? இங்க பாரு முயல். முயல் இல்லடா, முயல். வாடா குட்டி. சரி டாடிட்ட போய் பேசு. அம்மா கதை சொல்ல தெரியுமா? இவன் வந்து கொஞ்சம் ஒரு அகம் பிடிச்ச கதை தான். வேறு யார் பேச்சும் கேட்க மாட்டான். ஏன்னா அப்படி தானே பேசுவான். என்ன வேண்டாம்? எலிஃபண்ட் நல்லா இருக்கு. ஒரு நாள் ஒரு புக் படிக்கலாம். எத்தனை புக் வந்திருக்குது? 10. நான் வந்து வீட்டில் கொஞ்சம் புக்ஸ் கலெக்ஷன் வச்சுருக்கேன். அந்த புக்கெல்லாம் எடுத்து பாடினா அந்த புக்கெல்லாம் யார் படிப்பான்ட்டு சொல்லிட்டு என்னையும் கலாச்சிட்ருப்பா. இப்போ 10 புக்கும் வாங்கி வச்சுருக்கா. இது வந்து சேகுவாரா புக்கெல்லாம் மனுஷன் படிப்பானா? சேகுவாரா புக்கெல்லாம் மனுஷன் படிக்கணும். அது குழந்தை படிக்காது. குழந்தை இல்லை, நான் உனக்கு தான் சொன்னேன். எனக்கு வேணாம். இந்த கதை புக்கெல்லாம் இவ எத்தனை நாளைக்கு படிக்க போகிறான்னு தெரியல. நான் படிக்கிறது இல்லை. பேபிக்கு. பேபி இப்போதைக்கு படிக்க மாட்டான். அவனுக்கு டைம் ஆகும். அவன் படிக்க வேணாம், அவனுக்கு சொல்லிக் கொடுக்க புக்கு வேணும். எதையாச்சும் ஒன்று சொல்லி செலவு பண்ணி வாங்கிட வேண்டியது. இதுக்கு முன்னாடி வாங்கின புக்கெல்லாம் எங்கே கிடக்குன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி ஸ்டோரி புக் வாங்கல, ஆல்ஃபபெட்ஸு அப்புறம் இந்த கலரிங் புக். செலவு பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும். அதுதான் இது பண்ணிகிட்டு இருக்கு ஜமுனா. எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதுன்னு தெரில, பார்ப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பிரஜனுக்கு புக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குது. புக்கு வந்தோடனே எடுத்து பிரித்து வச்சு உள்ளே இருக்க பிக்சர்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். உள்ள கதையில் என்ன இருக்குதுன்னு தெரிய வந்துச்சுன்னா மேபி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படலாம். ஜமுனா வந்து நல்ல பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கான் நான் நினைக்கிறேன். பட்டு பார்ப்போம். நீதி கதைகள் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அது ஆக்சுவலாக பெரியவங்களுக்கும் அது தேவையான ஒரு விஷயம்தான். ஆமாம், கண்டிப்பாக. நிறைய பேருக்கு வந்து மாரல்ஸ்லாம் லைஃப்பில் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லைனா. பெரியவங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த நீதி கதைகள்லேருந்து நானும் படித்து தெரிஞ்சுக்க போகிறேன். நான் யூஸ்வலாகவே ஸ்டோரிஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து, அதுவும் மாரல் ஸ்டோரிஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜமுனா இது பர்ச்சேஸ் பண்ணதுனால பிரஜனுக்கு முன்னாடி எல்லா கதையும் நான் படிச்சிருவேன். நான் படித்து எனக்கு பிடிச்ச அதில் நல்ல பிரின்சிபல் இருக்கிற மாரல் இருக்கிற விஷயங்களை பிரஜனுக்கு நான் திரும்ப நான் சொல்லுவேன். அவனுக்கு இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே புரியும். நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரியும். அதுக்கு ரியாக்ட் பண்ணுவான். என் பேச்சும் அப்படி தானே? சரி, அவன் முயல்லாம் பார்த்துட்டுக்கிறான். ஸோ இது வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் வந்து பேரண்ட்ஸு சொல்கிறது அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டு. பிரஜன் நல்லா பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நானும் இந்த மாரல் ஸ்டோரிஸ்லாம் படித்து டெய்லியும் அவனுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்றது. ஜமுனா ஏதோ கருத்து சொல்லிட்டுருக்கா. என்ன ஜமுனா? இப்படி தான் ஜமுனா தப்பாக சொல்லிகிட்டு இருப்பான். நல்லா பேசுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்றது தெரியாது. ஆனால் ஜமுனா வந்து அது ஒரு கருத்தாக வச்சுருவா.
பேசுறதுன்னா பேபிக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனா வந்து அவங்களுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது. இது வந்து சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணலாம்னு தெரியாது. நம்ம சொல்லி ஸ்டோரி சொல்லி கொடுக்கும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சென்டென்ஸ் ஆக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் என்ன சொல்றது எனக்கு தெரியல. சரி ஓகே. என்ன பேசுவோம்? ஓகேம்மா. என் பையன் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டா. ஓகே. என் பையன் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒவ்வொரு கதையாக நானும் இனிமேல் படிக்க ஆரம்பித்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நானும் தெரிஞ்சுக்க போகிறேன். நல்ல முறையாக இருந்தால் நானும் அது என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. குட்டி கங்காருவாமா? ஓகே, அப்பா படிச்சு கரை சொல்றேன். ஓகே தங்கம். என் பையன் வந்து கொஞ்சம் என்னை மாதிரி தான், புக்ஸ்னால் ரொம்ப விரும்புவான். ஸோ பார்ப்போம் அவனுக்கும் நிறைய புக்ஸ் படிக்கிற ஹேபிட் வருமா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ உங்களோட சண்டே எப்படி போச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் இட். குட் டே டு எவ்ரி ஒன். பாய்.